நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சத்யா சத்யா கண்ணே என்னையா அந்த சலாடை கொண்டு வாமா. என்னம்மா இது இதுல பப்பர தூவல உனக்கு இது நல்லா இருக்குதாயா? இப்படி நடு வீட்டுல குந்திக்கிட்டு குடிச்சுன்னு இருக்கிறியா ஐயா? யாராவா இந்த வீட்டு மகாலட்சுமி என் மருமாவில எனக்கு குடிக்கிறது பர்மிஷன் கொடுத்துட்டா நீ என்னமோ ஊடால வந்துட்டு என் மணியாட்டினே. என் மருமக என்ன சொன்னா, சாராயம் குடிக்காதீங்கன்னா அதான் பிராந்தி குடிக்கிறேன், அந்த எண்ணெய் பணம் துண்ணாதீங்க வவுத்துக்கு ஆகாதுன்னா அதான் சலாடா துண்ணுன்னு கிடக்குறேன், குடிச்சிட்டு நடு ரோட்டில் ஊது கிடக்காதீங்கன்னா அதான் நடு வீட்டில் குடிச்சிட்டு கிடக்குறேன். என்னமோ வந்துட்டா அர்ப்பனுக்கு பவுஸ் வந்தா அத்தராத்துல கூட பிடிச்சிக்குவானா, அது போலக்கு இது உன் கதை. ஐயா டா ஒன்று வீங்கி நாக்குது, அது ஒவ்வொரு ஆயில லிவரானே தெரியல. வாக்கண்ணே. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்பா. வணக்கம்பா. இரு இரு காப்பி எடுத்துன்னு வரேன். இல்லம்மா, காஃபிலாம் ஒன்றும் வேண்டாம். கண்ணன் ஸ்வேதா கம்பெனி கூட இல்ல வேண்டாப்பா. சும்மாரியா. கண்ணன் ஸ்வேதா எங்க? இப்ப சாப்பாடு என்ன வந்தீங்கன்னே இருப்பாங்க. இருக்கண்ணே, மோராவது எடுத்துன்னு வரேன். சரிம்மா. என்னப்பா இது பகலே ஆரம்பிச்சிட்டீங்க? கண்ணே, உன்ன மாதிரி தெளிவா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ராத்திரி பகலுலாம், நமக்கு எப்பவுமே தெளிவுதான். என்ன மூட்டை மச்சான், எப்போ வந்த மச்சான்? என்ன மச்சான் அது அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற? அதே நடமாடு சாராய கடை, மயக்கம் வந்துட போகுது, தள்ளிவா. என்ன விஷயம் ஸ்ரீ? பிரபாவதி பழைய மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அதான் உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்தான்னு கேட்டுட்டு போகணும் வந்தேன். அப்படியா அம்மா? எங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்துச்சா? ஏதோ ஒரு கவரி வந்துக்குது, எத்தனை வா. ஏதோ வந்துக்குதாமே. இதனால வீட்டுல ஒரே பிரச்சனை. மாமனார் மாமியார வர திட்டி வீட்டை விட்டு துரத்திட்டா. உனக்கு அறிவே இல்லடா. எந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியவே தெரியாது. இந்தாப்பா, இந்தா கண்ணு கொடுங்க. இந்தா என்னன்னு படி. இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. இதுக்கு என்னதான் முடிவு? என்னதான் முடிவுன்னா எனக்கு என்ன தெரியும்? இப்பதான் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப திடீர்னு அதுல இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்தா நாங்க பிசினஸ் மூடிட வேண்டியதுதான். சித்தி தான் கொடுக்கணும். எனக்காக சித்தி என்ன பண்ணிருக்காங்க? இந்த பணத்தை சித்தி தான் கட்டணும். ஸ்வேதா, தப்பு ஸ்வேதா, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த கடனை நாம தானே பட்டோம், நாம தான் கட்டணும். ஆமா கண்ணு, பாவம் அந்த மவராசி தொல்லைக்கு மேல தொல்லை அனுபவிச்சுக்கின்னு இப்ப ஜெயில விறக்குறாங்க. மேலும் மேலும் நாம போய் இன்னத்துக்கு அவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும். நீங்களா சேர்ந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருங்களா? அத்தை, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இத பாரு ஸ்ரீ, ஒண்ணு பண்ணுவோம். நம்ம காவேரி கிட்ட போவோம், அவளே சித்தி கிட்ட பேச சொல்லுவோம். காவேரி சொன்னா சித்தி கண்டிப்பா கேட்பாங்க. இல்ல ஸ்வேதா, இந்த பிரச்சனையை போய் சித்தி கிட்ட பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் தான் இருக்கல, எதுக்கு கவலைப்படுற? வா வாங்க. ஏன் கண்ணு வந்த காலம் போறீங்களா? எதனா சாப்பிட்டுக்கிட்டு போறது? இல்ல வேண்டாம், அவசரமா போறோம்ல. டே கலா, வரும்போது ஒரு ஆஃப் வாங்கி வந்துரு. ஆப்பு தானே வந்து வைக்கிறேன். ஆளை நிமித்தவே முடியாது, தின்னு தலை காசுமா. கவரி, சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடு. சொன்ன கேளுமா. இதை பாரு, உன் சித்தி ஜெயிலிருந்து வரச்ச மனசு உடைஞ்சு போயிருப்பா. அவளை தேத்துறதுக்காக நோக்க தெம்பு இருக்கணுமோனோ. சாப்பிடு. பாருட மாதவா, நான் எவ்வளவு சொல்லியும் சாப்பிட மாட்டேங்கிறா. நீயா சாப்பிட சொல்லு. காவேரி, என்னம்மா அது? நீ இப்படி சாப்பிடாம இருந்தா சித்தி வந்துட போறாங்களா? என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்தாமா தீரும். எல்லா பிரச்சனையும் தீந்துரும். முதல்ல சாப்பிடுமா. சாப்பிடாம இருக்காது. கொஞ்சம் சாப்பிடு. வாங்க. வாடா. வாமா. வாங்க உட்காருங்க. வா ஸ்வேதா, உட்காருப்பா. பாருங்க. பிரபாவதி நம்மளெல்லாம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க போல இருக்குதுங்க. 5 லட்ச ரூபா கேட்டு திரும்ப நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிறாங்க. நாங்களே இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறின்னு வரலான்னு பார்த்துன்னுக்குறோம்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னப்போ தான் ஸ்வேதா உங்ககிட்ட கேட்டுன்னு போகலான்னு சொல்லிச்சு. அதான். ஸ்ரீ, என்னடா அது? உனக்காக கொஞ்சம் சென்ஸ் வேணாமா? ஆ, யாராவது வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களாடா? ஆ, இந்த நேரத்துல இவன் வேற அவனோட மாமனார் மாமியாரை வீட்டை விட்டு துரத்திட்டு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்னம்மா காவேரி, என்ன விஷயம்? அதான்ப்பா, அந்த நோட்டீஸ் விஷயமா சொல்லியிருந்தேன்ல, ஆ, மறுபடியும் 3வது தடவை அவங்களுக்கு வந்திருக்கு. அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இது விஷயமா சித்தி கிட்ட சொல்றது தானே நல்லது. சித்தி கிட்ட இதை எதுக்குமா போய் சொல்லணும்? அதுவும் இல்லாம இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனைக்கு முடிவு வர போறது இல்ல. இதை பாருங்க தம்பி, இது நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால முதல்ல பிரபாவதியை போய் பாருங்க, காவேரியை கூட்டிட்டு போங்க. வேணா அவங்க அப்பாவும் கூட வரட்டும். பிரபாவதி 10 லட்சம் ரூபாய் கேட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஏதோ அப்படி இப்படி பேசி ஒரு 5-6 லட்சம் ரூபாய்க்குள்ள முடிச்சு மேட்டரை செட்டில் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன, இவங்க சித்தி நாளைக்கு ஜெயில இருந்து வரும்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மறுபடியும் மனசுடிஞ்சு போயிடக்கூடாது. இதெல்லாம் ஒண்ணும் சரி வராது. அந்த பிரபாதியை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நீங்களாம் நிம்மதியா இருங்க. அந்த சாரதா எல்லாமே நமக்கு வந்து சேரும். இந்த பேரு கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தனியாக பண்ணதான் நானும் வரேன். கண்ணன், கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. என்ன நீங்க அவன் தான் ஏதோ பேசிட்டு இருக்கானா? நீங்க 2 பேரும் உள்ள போயிட்டீங்கன்னா ஏற்கனவே அத்தை உள்ள இருக்காங்க. அவங்க வெளியே வராதபடி பண்ண போறீங்களா? பிரபாவதிட்ட போய் நம்ம பேசுவோம்ப்பா, ஏதாவது முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கேட்டா நாளைக்கு 20 லட்சம் ரூபாய் கேப்பா. இப்படி கேட்டுட்டே இருந்தா அதோட முடிவு என்ன? இதை பாரு மாதவா, இவங்க சித்தி உங்க 3 பேருக்கும் ஆளாளுக்கு ஒரு வீடு எழுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வச்சோ இல்ல வித்தோ பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொண்டு போய் கொடுத்து செட்டில் பண்ண பாருங்க. அதுதான் நல்லதுப்பா. சரிப்பா, நான் ஒரு 3 லட்ச ரூபா அரேஞ்ச் பண்ணுறேன். இவர் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காவேரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. நான் போய் பிரபாவதியை பார்த்து பேசுவோம். போ போமா. ஸ்வேதா, அரிசி மட்டும் சாப்பிட்டியாடா? கொஞ்சம் தள்ளுங்க. சித்தே, இங்க ஷாக்கா இருக்கா? என்னங்க எதிர்பார்க்கல? கொஞ்ச நாளைக்கு உங்க உப்பு தின்னு வந்த பாசத்துல உங்களை எங்க பார்க்க வந்திருக்கேன்னு நினைக்காதீங்க. உயிரை கொடுத்து வளர்த்த எங்க மாமாவை கொண்டுட்டீங்கல்ல, அதான் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து போலான்னு வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. உங்களை இந்த கோலத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தே. எங்க மாமாவை நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்றத நான் கோர்ட்ல நிரூபிக்க போறேன். உங்களையும் உங்க குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்க போறேன் சித்தே. அப்பா, என்னம்மா எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க? சொல்லு. இந்த விஷயத்தை நீதான் எங்களோட நல்லா சொல்லுவ. அப்பா, பிரபாவதி ஏற்கனவே எங்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருந்தாங்கல்ல, இப்ப 3வது தடவை நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கப்பா. அதான் பிரபாவதி கிட்ட போய் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கோம். உங்ககிட்டயும் சித்திக்குட்டியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஜெயிலில் கூட உங்க சித்தி நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்னப்பா, அவங்க நிம்மதியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இந்த பணத்தை கட்டலனா என்னையும் அவரே ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. நீங்க வாங்க, பிரபாவதி கிட்ட போய் பேசுவோம். என்ன பேசுறீங்க? உங்க சித்தி ஜெயிலுக்கு போன காரணம் நீதான். நீ மட்டும் இல்ல, நீ நான் இருக்கிற எல்லாரும் தான். கல்யாணம் முடிஞ்சது என்னைக்கு ஓடி போனியோ அன்னைக்கு குடும்ப மான கௌரவம் காத்து பறந்து போச்சு. பெருசா பேச வந்துட்டான். பிரபாட்டு போடுமா, பிரபாட்ட வேலையை பார்த்துட்டு போடி. அப்பா, என்னப்பா கத்துறீங்க? நீங்க உங்க பொண்டாட்டி மேல காட்டின அன்பு என்னைக்காவது உங்க பிள்ளைங்க மேல காட்டியிருப்பீங்களா? நான் காதலிச்சது தப்பா?
நீங்க காதலிச்சது மட்டும் நியாயம், நான் காதலிச்சா தப்பு. நான் காதலிச்சவரே கல்யாணம் பண்ணி இப்போ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் காதலிச்ச உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசி எங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி பண்ணிருந்தீங்கன்னா நானும் ஓடி போயிருக்க மாட்டேன், இப்படி ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. ஸ்வேதா, என்ன பேசுற? சித்தி உனக்கு என்ன பண்ணல? நீ பேசாத. உனக்கு என்ன? ஒரு நல்ல வேலையில இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. போதாததுக்கு சாரதாலத்தை விட பெரிய வீட உனக்கு எழுதி வச்சிருக்காங்க. இன்னைய தேதியில அந்த வீடு 40-50 லட்சம் ரூபாய் தேரும். அதே மாதிரி எனக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்டனா, இல்ல நகரட்டு போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா? பேச வந்துட்டா பெருசா. ஸ்வேதா, தப்பு ஸ்வேதா, இப்பெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சு சஃபாரி போட்டுக்கிறேன்னா அதுக்கு உங்க அப்பாவும் சித்தியும் தான் காரணம். நீ பேசுறத பார்த்தா பழபடி நான் கோமணத்துக்கே போக வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ பணத்துக்காக சித்தி காலில் விழுந்து கதறின. ஆனா என் மேல பரிதாபப்பட்டு யாருமே உதவி பண்ணல. என்ன வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க தெரியுமா? ஸ்வேதா, உன் சித்தி பத்தி நீ எப்படி பேசுற? அம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போனப்போ நீங்க அன்பா எனக்கு ஒரு செயின் போட்டீங்க. ஆனா சித்திக்கு போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட மனசு இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நான் உயிரோட இருக்கேன், நான் செத்துட்டேன், நான் பாக்குறதுக்கு கூட யாருமே வரல. நாங்க இப்பதான் சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் மருதப்பனுக்கு சித்தி கிடையாது. ஸ்வேதா, என்னம்மா பேசுற? தெரியாம எதுவும் பேசாத. கண்ணனுக்கு எந்த வேலையும் இல்லைன்றதுனால மேடம் தான் மருதப்பன் கிட்ட பேசி இந்த பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அங்கிள், காவேரி கார்மெண்ட்ஸ்க்கு என் புருஷனை கூட்டிட்டு போய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி வேலை வாங்கி கொடுக்காம அவமானப்படுத்தி அமிச்சிங்க. இப்ப நாங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு காரணம் மருதப்பன் அங்கிள் தான். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னம்மா இது? வயசு வித்தியாசம் இல்லாம எல்லார்ட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நீ வாழ வேண்டிய பொண்ணுமா? உங்களுக்கு என்னங்க? நீங்க யாருங்க என்கிட்ட பேசுறதுக்கு? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்களை மாதிரி என் புருஷன் மாசம் ஆனா 20,000 ரூபாய் கையெழுத்து போட்டு வாங்கலீங்க. உங்க நிலைமையில இருந்து பேசாதீங்க, ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. பேச வந்துட்டீங்க. ஸ்வேதா, என்ன நீ கொஞ்சம் கூட பெரியவங்க சின்னவங்க மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? இது பார், உங்க வீட்டுக்காரருக்காரன்னு பாக்குறேன், இல்ல அடிச்சு பல்ல உடைச்சு கையில குடுறீ. என்ன நீ? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு பேசுறதுக்கு? ரொம்ப பேசிட்டு பாருங்க. கண்ணா, அதான் அவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல. மன்னிச்சுங்க மாமா. இது பாருங்க, இந்த படத்தை என்னால கட்ட முடியாது. எனக்காக நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப இந்த படத்தை நீங்களே கட்டுங்க. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா சாரதா இல்லத்தை வித்து கட்டுங்க. என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏய் போடி வந்துட்டோம். இங்க எதுக்கு வந்திருக்கேள்? உன்னைய பார்க்க வந்தாங்க. பிரபாவதி கூப்பிட்டு பேசணும். மேடம் பிஸியா இருக்கா, யாரையும் பார்க்க முடியாது. நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, வருவாங்க. இங்கேயே இருங்கோ, உள்ளெல்லாம் வரக்கூடாது. நான் போய் சொல்றேன். சிப்பா சிப்பா, மூஞ்ச பாரு. என்ன விஷயம்? ஏன்பா, வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு ஸ்வேதா ஸ்ரீயும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிக்கிறீங்களே, உங்களுக்கே நியாயமா? அப்ப பணமே வாங்கலன்னு சொல்றீங்களா? ஆமா, ஸ்வேதா 1 லட்சம் ரூபாய் தானே வாங்கினா. ஆனா நீங்க தான் 5 லட்சம் ரூபாய் பொய்யா கையெழுத்து வாங்குனீங்க. ஸ்ரீ அது கூட வாங்கவே இல்லை. ஏன் எங்க வாசல் என்ன சத்தம் போடுறீங்க? எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம், இப்ப கிளம்புங்க. இது பாரு, கோர்ட்டு கேஸ்ன்னு போறதுக்கு நீ வேற யாரும் இல்லடா, என் புள்ளடா.
என்னது? நான் உங்க பிள்ளையா? என் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவோட புள்ள. இதை பாருங்க, நீங்க இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? நீ அம்மா கூப்பிடு. எங்க அம்மாவை நீங்க பார்க்க முடியாது, கிளம்புங்க. நீ அம்மா வர சொல்லி அவங்ககிட்டயே பேசிக்கிறேன். பார்க்க முடியாதுன்னு சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்க. பிரசாத், என்ன விஷயம்? தேவையில்லாம 2 பக்கம் சண்டை போட்டு ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு சமாதானமா போயிடலாம். என்னைக்கு வேலுமணி இறந்தாரோ அன்னைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? ஒரே ஒரு முடிவு தான். சாரதா இல்லத்தை மாத்தி எங்க அம்மா பேர்ல கொடுத்துருங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய 10 லட்சம் ரூபாய் போக பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க, ஒரே செக்ல கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க தனியா நாங்க தனியா போயிடலாம். எந்த சம்பந்தமும் இருக்காது. இது பார், சித்தி சாரதா இல்லத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தெரியுதுல? அப்படியே இங்க வந்தீங்க, கிளம்புங்க. தயவு செய்து கிளம்புங்க. டேய் பிரசாத், நீ படிச்சவன், விவரம் தெரிஞ்சவன். நீ என் புள்ள மாதிரிடா, சொன்ன கேள்றா. ஐயோ, அவன் ஏன் புள்ள? என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா? நான் எங்க புள்ளைய பிரிக்க பாக்குறேன்? அவன் ஏன் புள்ள? நீங்க பேசாதீங்க. அம்மா பேச. அம்மா, நீங்க இந்த மாதிரி ரவுடி தனம் பண்றது உங்களுக்கு தேவையில்ல. நீங்க வச்சுங்க உங்க புள்ளைய. நீங்க சொந்தமா இல்ல, முதல்ல எது போச்சு? அப்படி பேசுவாங்க ரெண்டு பேரும். வாங்க. அட இங்க உள்ள வாங்க. இல்ல. கிளம்புங்க. வாங்க, அங்க இருக்கு. போ சொல்லுங்க இருக்கு. போ சொல்லு. அப்பா, பிரசாத்துக்கு உங்களுக்கும் என்ன உறவு? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட பிரிக்கிற ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படிதான் பேசுறாங்க. இல்ல ஏதோ இருக்குப்பா. என்னமா இருக்கு? பைத்தியக்காரிமா. அவ வேறு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டா, உளறிட்டு இருக்கா. போலவா? இல்லப்பா, அவங்க ஏன் இப்படி? என் பையனை பாத்துக்கங்க. பாத்துக்கிறேம்மா. ஸ்கூலுக்கு ஒழுங்கா அனுப்பிடுங்க. அதெல்லாம் நான் ஒழுங்கா அனுப்பிடுறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. சரிங்க. வக்கீல பாத்துட்டீங்களா? பாத்துட்டேம்மா. 2-3 நாள் ஜாமீன் கிடைச்சாரு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கவலைப்படாத. இந்த வாரத்துக்குள்ள என்ன யோகி, பேல் கிடைக்கலையா? நான் நிரந்தரமா இங்கே இருக்கணுமா? நான் எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னு எனக்கே தெரியல யோகி. நான் ஒரு நல்ல கலெக்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல பொண்ணா இருக்கணும். காவேரிக்கு ஒரு நல்ல சித்தியா இருக்கணும். அவருக்கு ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். என் பிள்ளைங்களுக்கு நல்ல தாயா இருக்கணும். இவ்வளவுதான் நான் நினைச்சேன். எந்த தப்பும் நான் பண்ணாம இப்ப நான் ஜெயில இருக்கிறது பாருங்க. என்ன, வேற ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. இனிமே இடியே விழுந்தாலும் நான் தாங்கிப்பேன். என்னன்னு சொல்லுங்க. மேடம், பிரபாவதி 3வது வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்வேதா வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை நீங்க தான் கட்டணும்னு கல்லாட்டா பண்ணிட்டா. பணத்தை கட்டலனா வேற ஏதோ இருக்கு. என்ன? சாரதா இல்லத்தை வித்து பணத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டா. பணம்னு வந்தா வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. அவ எனக்கு பொண்ணே இல்லை யோகி. நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன். அதான் எனக்கு பொண்ணா பிறந்து இப்ப இந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். அவ எனக்கு பொண்ணே இல்லை யோகி. பெயில் அப்ளிகேஷன்
application number 91/2001, extension of remand, F3 police station versus Sharada. எஸ் ப்ரொசீட். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் சாரதாவுக்கும் கொலை செய்யப்பட்ட வேலுமணிக்கும் எந்த விதமான பகையோ முன்விரோதமும் கிடையாது. கொலை நடந்த அதே சமயத்தில் சாரதா தனக்கு சொந்தமான காவேரி கார்மெண்ட்ஸில் தொழிலாளர்கள் விஷயமாக தொழிலாளர்கள் சங்க பிரதிநிதிகளோடு மீட்டிங்கில் இருந்திருக்காங்க. கொலையை நேரில் பார்த்த சாட்சியங்களும் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. எனவே சாரதாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யுவர் ஆனர், சாரதா ஒரு IAS ஆஃபீஸர், சட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. அவருடைய சர்வீஸ் காலத்தில் ஒரு சிறு கருப்புள்ளி கூட கிடையாது. அவருடைய தந்தை ஈஸ்வர பாண்டியனை கொலை செய்த குற்றவாளியை காவல்துறையினர் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையேன்னு அவங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒருவரை கைது பண்ண வேண்டிய சமயத்தில் சட்ட விதிமுறைகளை மீறி அவங்களை ஒரு கட்டாயமாக இழுத்து வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதை கனம் கோல்டார் அவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யுவர் ஆனர், சாரதாவுக்கும் இந்த கொலைக்கும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த கேஸை திசை மாற்றுவதற்காகத்தான் போலீசார் அவர் மீது பொய் வழக்கு போட்டிருக்காங்க. யுவர் ஆனர், சாரதாவுக்கு முன்ஜாமீன் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Now you can proceed. யுவர் ஆனர், இந்த வழக்கிலே கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சாரதாவின் குடும்பத்திற்கும் இறந்து போன வேலுமணியின் தங்கை பிரபாவதியின் குடும்பத்திற்கும் சற்றேறக்குறைய 20 ஆண்டு காலமாக முன்பகையும் விரோதமும் இருந்து வந்திருக்கிறது. இவ்வித நிலைமையில் சாரதாவின் தந்தை ஈஸ்வர பாண்டியன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டதால் அந்த கொலையை பிரபாவதியும் அவருடைய மாமா வேலுமணியும் தான் செய்திருப்பார்கள் என்று தவறாக எண்ணி பழிவாங்கும் நோக்கத்தோடு திட்டமிட்டு சாரதா தான் இந்த கொலையை செய்திருப்பார் என்று பிரபாவதியுடைய மகன் பிரசாத் அவர்கள் காவல்துறையில் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் அவர்கள் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையிலும் சாரதா இந்த வழக்கிலே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வித நிலைமையில் சாரதா அவர்களை ஜாமீனில் விடுவித்தால் IAS படித்து சட்ட நுணுக்கங்களிலிருந்து சட்டத்தின் ஓட்டைகளெல்லாம் அறிந்த அவர் சாட்சியங்களை கலைத்துவிடக்கூடும் என்று காவல்துறை அனுமானிக்கிறது. மேலும் இந்த 2 குடும்பத்திலும் கடந்த 20 ஆண்டு காலமாக 4-5 கொலைகள் தொடர்ச்சியாக இரு பக்கமும் மாறி மாறி நடந்திருக்கிறது. இவ்வித நிலைமையில் இவரை ஜாமீனில் விடுவித்தால் இவர் பக்கமோ அல்லது அவர் பக்கமோ இழப்புகள் ஏற்படும் என்கிற காரணத்தை வைத்தும் சாட்சியங்களை அவர் கலைத்துவிடக்கூடும் என்கிற அடிப்படையை வைத்தும் இந்த வழக்கில் அவரை ஜாமீனில் விடுவிக்க கூடாது என்று கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சாரதா தான் வேலுமணியை கொலை செய்தார் என்பதற்கு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா? சம்பவம் நடந்த இடத்தில் சாரதா இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் ஏதாவது கோர்ட்டில் ப்ரொடியூஸ் செய்திருக்கிறீர்களா? மனுதாரர் சாரதாவுக்கும் கொலை செய்யப்பட்ட வேலுமணிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான பகையும் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படவில்லை. மேலும் சாரதா ஒரு IAS ஆபீசராக பணியாற்றியிருக்கிறார். அவருடைய சர்வீஸ் பீரியடில் எந்த விதமான கரும்புள்ளியும் அவர் மேல் இல்லை. இவற்றை கருத்தில் கொண்டும் அவருக்கு முன்ஜாமீன் வழங்க இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. மேலும் விசாரணைக்காக ஒருவரை அழைத்துக் கொண்டு வரும்பொழுது சட்டத்தையும் சட்ட விதிமுறைகளையும் மீறிய காவல்துறையை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. உண்டு இல்ல உங்களுக்கு ஏமா அந்த சார் நாங்க இருக்கோம்ல சொல்லுங்க வீட்டுக்கு போங்க. சார் கூட்டிட்டு வரேன். நாங்க பாத்துறோம். தள்ளி போயா அப்படியா பின்னாடி போங்க. வீட்டுக்கு போ. சார் சீனு அப்பா போலவா.
நீ ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் இல்ல. என்ன நம்பு, சத்தியமா நான் எதுவுமே பண்ணல. என்ன நம்ப சாரதா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உங்க அப்பா செத்ததுக்கு கூட நான் காரணம் இல்ல. என்ன நம்ப, நான் காரணம் இல்ல. எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சாரதா, சத்தியமா தெரியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாரதா. சாரதா, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அவர்கிட்ட சொல்லு, என்ன ஒண்ணும் பண்ண வேண்டாம்னு சொல்லு சாரதா. யோகி, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேண்டாம் சாரதா, அப்படி பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. இதுக்காக தான் நான் வந்தேன். வேலுமணியை கொலை செஞ்சதுக்காக கைது பண்ணாங்க. 3 நாள் ஜெயில இருந்தேன். நான் பயப்படல, அழல, நடுங்கல. ஏன்னா நான் தப்பு பண்ணல. நீ தப்பு செஞ்சிருக்கிறனாலதான் இப்படி பயந்து அழற. நான் 3 நாள் ஜெயில இருந்து அவஸ்தைப்பட்டத நீ வெளியில இருந்து ஒவ்வொரு நாளும் அவஸ்தைப்பட்டிருக்க. அதை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வேண்டாம் சாரதா, வேண்டாம் 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 வேண்டாம், பக்கத்துல வராத. வேண்டாம் சாரதா, என்ன ஒண்ணு பண்ணிடாத. எனக்கு பயமா இருக்கு.
சொல்றத கேளு. இது நீயும் நானும் எடுத்த முடிவு இல்ல, டிபார்ட்மெண்ட் எடுத்த முடிவு. நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? உங்க சித்தியை அரெஸ்ட் பண்ணதுனால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு அவமானம்னு இப்ப மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். உங்க சித்தியும் நம்மள மாதிரி சர்வீஸ்ல இருந்தவங்க தான். அவங்களுக்கு கட்டாயம் இதெல்லாம் புரியும். நீ போய் பேசு. ஸ்ரீதர், சித்தியை நான் விசாரிக்கும் போதும் அவங்கள நான் கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போதும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அதான் ஏன்னும் தெரியல. அவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய வேதனை இருக்குன்னு அர்த்தம். அதனால கண்டிப்பா அவங்க என்ன மன்னிக்க மாட்டாங்க. என்கிட்ட இனிமே அவங்க பேச போறதும் இல்ல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசாத. உங்க சித்தி எவ்வளவு அடி வாங்கினாலும் அத்தனை அடியில இருந்தும் பிரம்மாண்டமா எழுந்திருச்சு நிப்பாங்க. நான் சொல்றத கேளு. நீ போய் தைரியமா பேசு. நான் எப்படி தைரியமா அந்த வீட்டுக்கு போய் பேச முடியும்? சித்தியை நான் அரெஸ்ட் பண்ணேன்னு அப்பா என்ன திட்டினாரு. அவர் மூஞ்சில எப்படி நான் முழிப்பேன்? அவர் கண்டிப்பா அந்த வீட்டுல என்ன சேர்த்துக்க மாட்டாரு. மத்தவங்க காவேரி அக்கா, வைத்திகி அம்மா, சீனு ஒண்ணு, இவங்களெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? எனக்கு பயமாவும் வருத்தமாவும் இருக்கு. எல்லாரும் கோவமா தான் இருப்பாங்க. ஏன் உன்னை அவமானம் கூட படுத்துவாங்க? நீ மன்னிப்பு கேட்க போறது மத்தவங்க கிட்ட இல்ல, உங்க சித்தி கிட்ட. இங்க பாரு, ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க பிருந்தா. நல்லதையே பேசு, நல்லதையே சொல்லு. உன்னை பத்தி மத்தவங்க நல்லதா சொல்லுவாங்க. சின்ன லாஜிக் தான், அப்ளை பண்ணி பாரு. இதெல்லாம் ஓகே ஸ்ரீதர். ஆனா என் சித்தி மட்டும் என்ன மன்னிச்சு என்கிட்ட பேசலனா நான் என் ஜாபை ரிசைன் பண்ணிடுவேன். பிருந்தா, இல்ல ஸ்ரீதர், இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப இந்த ஜாப் முக்கியம் இல்ல, இந்த சர்வீஸ் முக்கியம் இல்ல. விரும்பி தானே இந்த டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த. ஸ்ரீதர், இந்த ஜாபை விட நான் என் சித்தியை தான் விரும்புறேன்னு என் அப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன மேடம்? பிருந்தா, நீ என்ன பண்றீங்க? வெளிய போ முதல்ல. ஸ்ரீ பிருந்தா, நீ உள்ள வாடா. சின்ன, நீங்க தயவு செஞ்சு சும்மாருங்க. ஏய், நீ என்ன பிளான் பண்ணி இங்க வந்திருக்க? முதல்ல இங்க இருந்து வெளிய போ. இங்க பாரு, நீ என்ன வேணா பேசிக்கோ, நான் சித்தியை பார்த்துட்டு தான் போவேன். பிருந்தா, வெளிய போ. வா பிருந்தா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, இங்க எதுக்கு வந்த? கிளம்பு. இந்த பாரு, ஏற்கனவே உங்க சித்தி நொந்து போயிருக்கா. உன்னை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். சீக்கிரம் புறப்படு. அப்பா, சித்தியை பார்த்துட்டு போயிடுறேன்ப்பா. அப்புறம் பார்த்துக்கலாம், நீ கிளம்புங்கிறல்ல.
என்னம்மா என்ன டேனிக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ அவங்க கூட தானே இருக்க, வேற ஏதாவது ப்ராப்ளமா? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்ப என்ன? ஏன் இப்படி அழுவுற? என்ன மன்னிச்சிருங்க சித்தி. நீங்க அரெஸ்ட் ஆனதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் உங்களுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். சின்ன வயசுல நான் தப்பு பண்றப்ப என்ன கூப்பிட்டு வச்ச கன்னத்துல ஒரு தட்டு தட்டுவீங்க. அதே மாதிரி நான் இப்ப தப்பு பண்ணிட்டு தான் நினைச்சேன். என்ன அடிச்சிருங்க சித்தி. ஆனா இக்னோர் மட்டும் பண்ணிடாதீங்க. நானும் சர்வீஸ்ல இருந்திருக்கேன். நீ ஏன் பொண்ணு, எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஆமா, டியூட்டி நேரமா இது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேலைதான் முக்கியம், போ. சொல்றது கேளு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் வந்து பேசு. நோ, நீ வேலைக்கு போ. முதல்ல வேலைக்கு போ. வரேன் சித்தி. வரேண்ணா. பார்த்து போடா. வரேன்ப்பா. பிருந்தா, போயிட்டு வரேன் சித்தி. போயிட்டா மேடம்? சரி வா போலாம். உண்மையாவா சொல்றீங்க ரத்னகுமார்? நிச்சயமா சார். வேலுமணி கொலை நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிரபாவதி வேலுமணி வெளியே கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறமா திரும்பி வரும்போது பிரபாவதி மட்டும் தனியா வந்திருக்காங்க. நமக்கே 1 hour கழிச்சு தான் சார் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது வேலுமணி இறந்துட்டாங்க. நீங்க ஏன் அவங்கள ஃபாலோ பண்ணல? இல்ல சார், அன்னைக்கு காலைல ரெஸ்டாரண்ட்ல வேலுமணி, சீனு, பிரசாத் 3 பேர் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பிரபாவதி வந்தாங்க. பிரசாத்தை மட்டும் தனியா கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி போனேன் சார். கொஞ்ச நேரத்துல பிரசாத் மட்டும் தனியா கிளம்பி வெளியில போனார். அவரை ஃபாலோ பண்ணி போனதுனால பிரபாவதி என்னால வாட்ச் பண்ண முடியல சார். வேலுமணி எப்ப வீட்டுக்கு வந்தான், பிரபாவதி எப்ப வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனா பிரபாவதி தான் வேலுமணியை வெளியே கூட்டிட்டு போனாங்கன்னு பக்கத்து வீட்டு வாட்ச்மேன் அடிச்சு சொல்றான் சார். கன்ஃபார்மா தெரியுமா? அவன் கண்ணால பார்த்தேன்னு சொல்றான் சார். இந்த விஷயம் பிருந்தாவுக்கு தெரியுமா? காலையில இருந்து அவங்கள பார்க்கல சார், அதனால சொல்ல சார். பிருந்தா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம், நீங்க போலாம். எஸ் சார். ஸ்ரீதர், அந்த வக்கீல கொலை பண்ணவன சித்தி வீட்டு வாசல்ல பார்த்தேன். அவனை பிடிக்கலான்னு போனேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டான். என்ன ஸ்ரீதர்,
நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? முதல்ல அந்த கொலகாரன் பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவனை தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நம்ம இவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்ல சித்தி உயிருக்கு ஆபத்து. ஏ ஸ்ரீதர், இப்படி பண்ண எப்படி? மிஸ்டர் ரத்னகுமார சித்தி வீட்டுக்கு வாட்ச் பண்ண போட்டு பிரபாவதி வீட்டுக்கு வேற ஆபீஸ்ல போட்டா என்ன? வேண்டாம் வேண்டாம், ரத்னகுமார் அங்கேயே இருக்கட்டும். உங்க சித்தி வீட்டுக்கு வேணா வேற யாராவது போட்டுக்கலாம். நீ உங்க சித்தி வீட்டுக்கு போ, நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.